ஆராய்ந்து மாறுபட்ட இணையை காண்க. முன்னிலை பன்மை. இந்த விகுதி இப்ப இருந்தே கவனிங்க. வகுப்பா எடுக்கிறப்ப சூப்பரா ஃபுல்லா பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் அப்ப சின்ன சின்ன ஒரு ரெண்டு விஷயத்தை கத்துக்கலாம்ல. பெற்றீர், நீ பெற்றாய். ஆய் என்பது முன்னிலை ஒருமை விகுதி. நீர் பெற்றீர், நீர் நீ பெற்றாய். நீனா ஒருமை, முன்னிலை ஒருமை. நீர்னா முன்னிலை பன்மை, நீர் பெற்றீர். அப்ப ஈர் என்பது முன்னிலை பன்மை விகுதி. அப்ப முன்னிலை பன்மை கரெக்ட். தன்மை ஒருமை தப்பு. இந்த இடத்துல தப்பு. என்ன தப்புனா, நான் வந்தேன். ஏன், என், ஏன் என்பது தன்மை ஒருமை விகுதி. நாம் வந்தோம். அப்ப இங்க தன்மை பன்மைன்னு வந்திருக்கணும். தன்மை பன்மைன்னு வந்திருக்கணும். ஓம் என்பது தன்மை பன்மை விகுதி. அடுத்து பாருங்க, அக்ரிணை பலவின் பால். ஓடா என்பது அக்ரிணை பலவின் பால். சரியா? ஒன்றன் பால் பலவின் பால் இருக்குல்ல. இப்ப எடுத்துக்காடு, பறவை பறந்தது ஒன்றன் பால், பறவைகள் பறந்தன பலவின் பால். அது போலதான் இந்த ஆ இறுதியில வந்தாலும் அது பலவின் பால். இன்று பேருந்து ஓடாது. புரியுதா உங்களுக்கு? ஒருமை பன்மை. இன்று பேருந்து ஓடாது தூ. ஸோ பேருந்து ஓடாது. இன்று பேருந்துகள் என்ன சொல்லுவீங்க? இன்று பேருந்துகள் ஓடா. அப்ப அந்த இடத்துல இந்த ஓடான்றதை பயன்படுத்துவாங்க. அப்போ ஓடா என்பது எதிர்மறையில வர்ற பன்மை, அக்ரிணை பன்மை, அக்ரிணை பலவின் பால் எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இப்போ இது கரெக்டா இருக்கு. படற்கை பலர்பால். படற்கை, படற்கைனாலே அவன், அவள், அவர், அது, அவை, இது எல்லாமே படற்கை தான். நான், நாம், முன் தன்மை. நீ, நீர், நீவீர் முன்னிலை. அவன் படற்கை, அவள் படற்கை, அவர் படற்கை, அது படற்கை, அவை படற்கை, எல்லாமே படற்கை. அவன் யாரு? வேற எவனோ ஒருத்தன். நானும் நீங்களே கிடையாது. அவள் வேற யாரோ ஒருத்தவங்க. அவர், அது, அவை. அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப படித்தனர்னா நானா நீங்களா? வேற யாரோ. அவர்கள் படித்தனர். படற்கை தானே அது. அப்ப படற்கை பலர்பால். ஆமா. அர் விகுதி தெரியுதா? அண்ணு ஆணுன்னு வந்தா ஆண்பால் ஒருமை, அள்ளு ஆண் வந்தா பெண்பால் ஒருமை, அரு ஆறு வந்துட்டா அது பலர்பால். இது எல்லாமே படற்கை தானே. அப்ப என்ன படற்கை? படற்கை பலர்பால். அப்ப கரெக்ட் தானே. அப்ப ஆராய்ந்து மாறுபட்டது இது ரெண்டு மட்டும். ஆன்சர் அது பி.